ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனில் விஜே பார்வதி தெரியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸுக்காக நிறைய அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய இந்த பிக் பாஸ் மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிற வீடியோ, ஸோ என்ட்ரு ஆகும்போது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வந்திருக்காங்க புன்னகையோட. ஸோ அந்த வீடியோ வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் வியானாவும் இந்த லாஸ்ட் வீக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த மினிக்கி அந்த சாங்க்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் டேக்கில் ஒழுங்காக ஆட மாட்டோம். லைக் தட் சோப் மாப் டாஸ்க் இன் பிக் பாஸ். அந்த மாதிரி பிக் பாஸ் கூட அதை வந்து கம்பைன் பண்ணி பேசியிருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸ் பார்க்கும்போது. பார்வதி கமருதீன், ஸோ அவங்க 2 பேர் லவ் சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது பார்க்கவே உண்மையாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வியானாவும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, பார்வதி கமருதீன் உங்கள் 2 பேர் லவ் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவும் எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதீன் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார், அழுதுருப்பார் உள்ளே இருக்கும்போது. ஸோ அந்த வீடியோவும் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நமக்கு பார்க்கும்போதே. என்னடா ச்சே, ஒரு மேல் அழும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும். பட் அப்போ வந்து நமக்கு பெருசாக தெரியல. இப்போ பார்க்கும்போது உண்மையாகவே அது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே கூட திவ்யா கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சீனுமே அவங்க எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வார்டனாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே வரும்போது அவங்களும் அவங்க அம்மாவும் சில விஷயங்கள் உரையாடிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாக பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்போ தான் பிக் பாஸ் முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக பார்வதி வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வைக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து நான் பிடிச்சி போய் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில வீடியோவில் வர பிஜிஎம்லாம் உண்மையாகவே சான்ஸே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய ஃபேன் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி ஒருத்தர், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், உங்கள் வந்து சீக்கிரம் அனுப்பிட்டாங்க, நீங்களாம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும், 90 நாள்ன்றது உங்களுக்கு வந்து சீக்கிரம் தான், நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டுக்கெலாம் உண்மையாகவே வந்து வேறு யாருமே அங்கே ஒர்த்தல்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. உண்மையாக அதை பார்க்கும்போது மறுபடியும் வந்து விஜே பார்வதி அந்த பிக் பாஸ் மெமரிஸ் அதை வந்து பகிர்ந்துருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் டைம் கிடச்சா போய் பாருங்கள் மக்களே. உங்களுக்கு என்ன தோணுது அவங்க வீடியோஸ்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிற மக்களே. நன்றி.